ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைன். ஃபோர்த்து சம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு 3 செட் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். கிவன் தட் அப்படின்னு போட்டுக்கோங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எடுத்து எழுதிக்கோங்க. ஏ பார்த்தீங்கன்னா 5,6ன்னு கொடுத்துருக்காங்க. பி 4,5,6 கொடுத்துருக்காங்க. சி பார்த்தீங்கன்னா 5,6,7ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்ஹெச்எஸை கண்டுபிடிச்சிக்கலாம். எல்ஹெச்எஸ் போட்டுக்கோங்க. எல்ஹெச்எஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவுடைய செட்டை எடுத்து எழுதிக்கலாம். 5,6 கிராஸ் போட்டுக்கோங்க. அகைன் ஏவுடைய செட்டை எடுத்து எழுதிக்கோங்க. 5,6 ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் கூட இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுத்தையும் ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். ஸோ 5,5 5,6 கமா போட்டுக்கோங்க. இப்போ 6 கூட எழுத போகிறோம். 6,5 6,6 அவ்வளோதான். ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? பி கிராஸ் பி இருக்குது. அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் போட்டுக்கோங்க. பி கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஸோ பியோடைய செட்டை எடுத்து எழுதிக்கலாம். 4,5,6 கிராஸ் போட்டு அகைன் பிஏ எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் கூட இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுத்தையும் ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். ஸோ 4,4 4,5 4,6 எழுதிக்கலாமா? 4,4 4,5 4,6. இப்போ 5 கூட எழுத போகிறோம். 5,4 5,5 5,6. நெக்ஸ்ட்டு இப்போ 6 கூட எழுத போகிறோம். 6,4 6,5 6,6. அவ்வளோதான். பி கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கீங்க? சி கிராஸ் சியை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு சியோடைய எலமெண்ட்டை எடுத்து எழுதிக்கோங்க. 5,6,7 கிராஸ் அகைன் சியோடைய செட் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் கூட ஒவ்வொன்றுத்தையும் ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். ஸோ 5,5 5,6 நெக்ஸ்ட்டு 5,7 நெக்ஸ்ட்டு 6,5 6,6 நெக்ஸ்ட்டு 6,7 நெக்ஸ்ட் இப்போ 7 கூட எழுத போகிறோம். 7,5 7,6 7,7 அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? காமனாக இருக்கிற எலிமெண்ட்டை எடுத்து எழுத போகிறோம்னு அர்த்தம். ஸோ இதுக்கும் எது காமனாக இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், இங்கே 4,4 இருக்கா? ஸோ இங்கே பாருங்கள் 4,4 இருக்கான்ட்டு இங்கே எங்கேயுமே இல்லை. அப்போ 4,4 எழுதக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு 4,5 பாருங்கள். இங்கே 4, எல்லாமே நமக்கு 5ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 4ல் எது வருதோ அது எதுவுமே வராது. அப்போ இந்த 3மே நமக்கு வராது. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5,4 இங்கே 5,4 இல்லை. நெக்ஸ்ட் இங்கே 5,5 இங்கேயும் 5,5 இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5,6 இங்கேயும் 5,6 இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6,4 இங்கே 6,4 இல்லை. நெக்ஸ்ட்டு 6,5 இங்கே 6,5 இருக்குது. நெக்ஸ்ட்டு 6,6 இங்கேயும் இருக்குது. ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். இதில் இருக்கிற எலமெண்ட்ஸும் சேமாக இருக்குது. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதலாம்னா ஃப்ரம் 1 and 2 implies போட்டு எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸும் நமக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ கொஷினை எடுத்து எழுதிக்கலாம். ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. தேர்ஃபோர் போட்டுக்கோங்க. இங்கே என்ன பண்ணலாம்? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.